அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். விவாக சங்கமத்தில் நிறைய திருமண சம்பந்தமாக ஒரு ஜோதிட சம்பந்தமாக நிறைய பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, திருமணத்தை தாண்டி அந்த திருமணமும் சம்மந்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் திருமண சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களையும் பேசலாம். அப்படின்னா நான் டிசைட் பண்ணது ஒரு சின்ன ஒரு அப்ரோச். எனக்கு நான் படித்தது கேட்டதில் ஒரு இதை ஏன் இப்படி ஃபார்மேட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லானை இல்லாலும் வேண்டால், ஈன்றெடுத்த தாயும் வேண்டால். தன்னுடைய மனைவியும் சரி, அம்மாவும் சரி, பணம் இல்லைன்னா அவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. ஸோ அதே மாதிரி தான், பணம் இல்லைன்னா, 5 டிஜிட் சேலரி இல்லைன்னா ஒரு ஆண் மகனை பெண் மகள் அந்த வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இது ஊர்க்காரங்களாகட்டும், இது மெட்ரோ சிட்டியில் சென்னை பெங்களூரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. ஏன்னா அந்தளவுக்கு பெண்களும் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பணம் சம்பாதிப்பது குயிக்காக எப்படி சம்பாதிக்கலாம், நல்லபடியாக நல்ல விதமாக எப்படி குயிக்காக சம்பாதிக்கலாம், வெற்றி சக்ஸஸ் எப்படி ஈஸியாக சக்ஸஸ் எப்படி கிடைக்கும் நமக்கு. அதே சமயத்தில் இந்த பணமும் சக்ஸஸ் இருக்கும்போது எப்படி ஆட்டோமேட்டிக்காக 10 பேர் உங்களை தேடி பொண்ணு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிது. இந்த ஐடியா நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது உங்களுக்கு நினைவில் ஈஸியாக வச்சுக்கிற மாதிரி ஸ்டெப் அப்ரோச், STEP ஸ்டெப் அப்ரோச் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னடா அந்த ஸ்டெப் அப்ரோச் அப்படின்னா, S ஃபார் ஸ்பீடு. அந்த ஃபஸ்ட் எழுத்து அந்த படிக்கட்டு மூலிமா அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் S ஃபார் ஸ்பீடு. ஒவ்வொரு ஆக்ஷனும் எப்பயுமே நீங்கள் தூங்குறதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்பீடாக இருக்கணும். நம்மளோட ஆக்ஷன் வேகமாக துரிதமாக இருந்ததுன்னா, ஒவ்வொரு விஷயமும் துரிதமாக இருந்ததுன்னா, ஒரு பெண் பார்க்குற போகிறதாகட்டும், நீங்கள் ஸ்பீடை காட்டணும். மற்றவங்க எப்படி இருக்காங்கிறது விட்டுருங்க, நீங்கள் ஸ்பீடாக இருக்கீங்களா, நீங்கள் வேகமாக செயல்படுறீங்களா, உங்களுக்கு எல்லாமே வேகமாக நடக்கும். இந்த சக்ஸஸும் பணமும் சரி, கல்யாணமும் திருமணமும் சரி, எல்லாமே குயிக்காக வரும். ஸ்பீடு. ஸோ மறந்துடாதீங்க, ஸ்பீடு ஃபஸ்ட்டு ஸ்பீடு தான். ஸோ ஸ்லோவாக இருக்காதீங்க, அதில் ஸ்பீடாக இருந்து எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்குங்க. அடுத்தது T ஃபார் டேக் ஓனர்ஷிப். அது என்னடா டேக் ஓனர்ஷிப்னா, நமக்கு என்ன, இந்த விஷயத்த நான் எதுக்கு பண்ணணும், ஒய் ஐ ஹாவ் டு கமிட், நான் எதுக்காக இதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு போகாமல் வாலண்டியர்லி நீங்களாக முன் ஓனர்ஷிப் எடுத்து ஒரு விஷயத்த செய்கிறது. அப்படி பண்ணும்போது ஈவன் நண்பருக்கு உதவலாம், இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸ்லேயோ சரி, ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, இந்த விஷயத்த நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முன் வர்றீங்களோ, அந்த டேக் ஓனர்ஷிப்புங்கிற ஆக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி வரும், பணம் வரும், எல்லாமே வரும். அது போகும்போது வேறு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதுக்கடுத்தது எனர்ஜி. நீங்கள் எனர்ஜியாக இருக்கீங்களா, நான் எனர்ஜியாக தூங்கி வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சொல்கிறத விட எனர்ஜின்னா, நீங்கள் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா மற்ற சுற்றி இருக்கிறவங்களும் எனர்ஜியாக இருப்பாங்க, எல்லாமே எனர்ஜியாக. எனர்ஜிங்கிறது என்னது, அதாவது உங்களையே மிக அருமையான ஒரு ரியாக்ஷனோட எல்லாத்துக்கும் எனர்ஜின்னா ஒன்று நல்ல ஒரு ஆற்றல் மிகு ஆக்ஷன் அப்படி வச்சுக்கலாம். ஸோ எனர்ஜி, யுவர் செல்ஃப் அண்ட் மேக் அதர்ஸ் எனர்ஜி. ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் ப்ரோஆக்டிவ். P ஃபார் ப்ரோஆக்டிவ். ப்ரோஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா, பிளானிங்கோட இன்னொரு ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஆக்டிவ்ங்கிறது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் நம்ம ஆக்டிவ் ஆகிறது. ஸோ ஒரு மழை வருதுன்னா அதுக்கப்புறம் ஓடி கொடை எடுக்கிறதுக்கு பதிலாக, நம்ம இப்போ மழை வர மாதிரி இருக்குதுன்னு ஆல்ரெடி கொடை எடுத்துகிட்டு போகிறது ப்ரோஆக்டிவ். ஹெல்மெட் போட்டு போகிறது ப்ரோஆக்டிவ். ஒரு சின்ன வயசுலேயே ஃபஸ்ட்டு சேலரி வாங்குறீங்க, முதல்ல அந்த பணத்தை ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் ஒரு சேவிங்ஸில் போடுறது ப்ரோஆக்டிவ். பிளானிங், ப்ராப்பர் பிளானிங். ஒரு விஷயத்தை ஒரு தீர்க்கதரிசத்தனம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறது தான் ப்ரோஆக்டிவ். ஸோ ஸ்டெப் அப்ரோச்சுங்கும் போது ஸ்பீட், டேக் ஓனர்ஷிப், எனர்ஜைஸ் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரோஆக்டிவ் அப்ரோச். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டெப் அப்ரோச்சை யாரெல்லாம் எல்லா விஷயத்துலையும் கடைபிடிக்கிறீங்களோ, உங்களுக்கு சக்ஸஸ், மணி, மேரேஜ் இன் டைம் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்ரோச் யூ, எல்லாமே ஒரு பெரிய தலைமை பண்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருங்கிறது சிறிதளவு மையமில்லை. தேங்க்யூ வெரி மச்.